ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்ய போகிறோங்க. இன்னும் ஒரு ரெசிபி நான் சொல்லித்தரேங்க. பொருட்கள் பாருங்கள். வறுத்த ரவை தாங்க எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், வாழைப்பழம், சீனி, ஏலக்காய். பழத்தை போக்கு வச்சு மசிஞ்சு விடுங்க. உங்களோட போக்கு இல்லைன்னா கரண்ட் வச்சு அழகாக மசிஞ்சு விடுங்க. இப்படி அழகாக மசிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோங்க. இது எதுக்குன்னா ஒரு ஒரு கலரு வேணும், அதுக்காக தாங்க. உங்களுக்கு வேண்டான்னா மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. இதில் நாம் எடுத்து வச்சுக்கிற அந்த பழத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிஞ்சு வாழது வரைக்கும் கிண்டு விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பழம் எல்லாம் அழகாக மசிச்சுட்டுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறேங்க. ரவை நெய்யில் நல்லா வறுபடட்டும். அது வரைக்கும் நல்லா அழகாக மசிஞ்சு விட்டுட்டே இருங்க. வறுபட்ட பிறகு தாங்க நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணுங்க. நான் கோகோனட் பவுடர் தாங்க சேர்க்க போகிறேன். நீங்கள் துருவி வச்சுருந்த தேங்காய் இருந்தால் கூட நோ ப்ராப்ளம்ங்க. தேங்காய் பொடி சேர்த்துட்டேங்க. இதுவும் நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுபடட்டும். நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா இந்த நெய்யில் வறுபடட்டும். வறுபட்டுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லை, அந்த பாலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. 3/4 கப் அளவு சீனி சேர்க்க போகிறேங்க. கிளறி விடணுங்க. அந்த பக்குவம் கரெக்டாக வரணுங்க. நல்லா சாஃப்டாக வந்துட்டுதுங்க. நல்லா கெட்டி ஆயாச்சுங்க. பேனில் மாற்றிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் மறைச்சி போட்டுட்டோங்க. ரெடி ஆகிட்டுங்க.